அல்லேலூயா. தேவன் நாம் மைப்படுதா. இந்த அருமையான இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக தொடக்கத்திலிருந்து முடிவு பெரிதும் அவனுடைய மகிமையின் பிரசனம் மாத்திரம் நம்மோடு தங்கியிருக்கும்படியாக வீடுகளில் நாம் இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த அருமையான இந்த வெள்ளிக்கிழமை கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் தாமே இந்த காலை ஜெபத்தை ஆசீர்வதிக்க தொடக்கத்திலிருந்து முடிவு பெரிதும் மகிமையின் பிரசனம் மாத்திரம் எங்களோடு தங்கியிருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நீரே ஆளுகை செய்து எங்கள் ஆராதனை முழுவதும் இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, அப்படி கரத்தில் தருகிற தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து நீரே பொறுப்படுத்தி வழிநடத்துகிறார்கள். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நாம் ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை துதிப்போமாக. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டினேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். மான்களைப் போல ஓடச் செய்தி, மான்களைப் போல ஓடச் செய்தி, உயர அமரச் செய்தி, உயர அமரச் செய்தி. மான்களைப் போல ஓடச் செய்தி, மான்களைப் போல ஓடச் செய்தி, உயர அமரச் செய்தி, உயர அமரச் செய்தீர். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். வேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. வேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா
ஸ்தோத்திரம். நீரே என் கண்மாலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மாலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. நீரே என் கண்மாலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மாலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்தி இனிமேலும் காத்தி, இம்மட்டும் காத்தி இனிமேலும் காத்தி, என்னாலும் துதித்திடுவே, என்னாலும் துதித்திடுவே. இம்மட்டும் காத்தி இனிமேலும் காத்தி, இம்மட்டும் காத்தி இனிமேலும் காத்தி, என்னாலும் துதித்திடுவே, என்னாலும் துதித்திடுவே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தி, தேவனே உம்மை துதித்தேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தி, தேவனே உம்மை துதித்தேன், தேவனே உம்மை துதித்தேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எல்லாம் சொல்லுவோம் அந்த காலை வேளையிலே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் செய்த அதிசயமாயிரம் ஒன்று விவரிக்க முடியாதையா, நீர் செய்த அதிசயமாயிரம் ஒன்று விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர்,
பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எல்லாம் சொல்லுமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. அந்த கால வேளையிலே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு 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 இயேசு, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, மகிமையே மகிமையே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு இயேசு, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடையட்டினீ, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடையட்டினீ, பலத்தால் இடையட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். சொல்லுவோமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு இயேசு, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு இயேசு, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு இயேசு, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு இயேசு, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு இயேசு, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அப்படி இருக்கிற இடத்துல எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எங்கள் மகிமை 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 மகிமையானவரே மகிமையானவரே ஹல்லேலூயா. இந்த காலை வெள்ள ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆமென் 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 ஆமென். எங்கள் மகிமை 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 மகிமையானவரே ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை கால வேளையில அப்பா எங்கள் மகிமையானவரே, எங்கள் மகத்துவமானவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையா எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வருகிறவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா,
இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. உமக்கே எல்லாம் நன்றி செலுத்துகிறோம், எல்லா துதி பலிகளை செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே நன்றி பலிகளை செலுத்துகிறோம். எங்கள் உன்னதமான தேவனுக்கு எங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம், ஆனந்த பலிகளை செலுத்துகிறோம், துதி பலிகளை செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். எங்கள் மகிமையானவரே, உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளமெல்லாம் ஏங்குதையா. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. பேரின்பக் கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், பேரின்பக் கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். துதித்து மகிழனும், தூயவனாய் வாழனும். துதித்து மகிழனும், தூயவனாய் வாழனும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக. கொடியாக படரணும் உந்தன் நேசமே, கொடியாக படரணும் உந்தன் நேசமே. மடி மீது தவழ்ந்திடும் மழலை குழந்தை நான், மடி மீது தவழ்ந்திடும் மழலை குழந்தை நான். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. சொல்லுங்க, உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்கணுமே. உம்மோடு உள்ளம் ஏங்குதையா.
நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையாமே. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எங்களுக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். எங்கள் ஜீவன் நீங்க தான். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. மட்டுமாக எங்களை நடத்துகிற தேவனே, இனிமேலுமாக உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோட பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குற தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்து வெள்ளத்துவராக எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமா இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நாம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே நம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 52 சங்கீதம், அதனுடைய 3வது வசனம். நன்மையை பார்க்கிலும் தீமையையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். இந்த வெள்ளிக்கிழமை கால வேளையிலே தேவன் நம்மோடு பேசுகிற காரியம், சில வாரங்களாக சபை மக்களுக்கு தேவன் சில காரியங்களை உணர்த்தி கொண்டும் வெளிப்படுத்தி கொண்டும் இருக்கிறார். நேற்றைய தினத்தில் கூட பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஜூம் மீட்டிங்கில் சாயந்தர வேளையில் ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே சொன்ன தீர்க்க தரிசனங்களை, வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனத்தை எப்படி நிறைவேறுகிற தீர்க்க தரிசனமாய் அவைகள் மாறினது, எப்படி அவைகள் நிறைவேறினது, 6 months பிஃபோர் ஆண்டவர் வெளிப்படுத்தினது எப்போ நிறைவேறினது, 6 monthsக்கு ஆஃப்டர் அவைகள் எப்படி நிறைவேறினது, அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர் வெளிப்படுத்தினதை நம்ம ரீகால் பண்ணி பார்த்தோம். வீடியோவோட ஆதாரத்தோடு நம்ம பார்த்தோம். ஆண்டவர் சபையில் நம்மோடு வெளிப்படுத்தின காரியத்தை நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். அந்த ரெக்கார்ட் பண்ண காரியத்தை ஆண்டவர் வீடியோ ஆதாரத்தோடு நம்ம திரும்பியுமாக அதை ரீகால் பண்ணி நம்ம கேட்கும்படியாக, ஆண்டவர் சில காரியங்களை மீண்டுமாக நமக்கு உணர்த்தும்படியாக, நினைவுபடுத்தும்படியாக அவைகளை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் ஜூம் மீட்டில். அப்போ அநேக காரியங்களை தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திட்டு தான் இருக்கிறாரு. அநேக காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தரிசனங்கள் மூலமாகவும்
தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலமாகவும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். ஆனாலும் நாம் அந்த வார்த்தைகளை கேட்டும் இன்னும் செவி கொடுக்காமல், உணராமல் உலகத்தின் பொய்யான காரியங்களுக்கும் நன்மையான காரியங்களை விட்டுவிட்டு தீமையான காரியங்களை நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது மிகுந்த ஒரு வேதனைக்குரிய விஷயமாக காணப்படுகிறது. இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையில் எவைகளை பேச வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட முன்கூட்டியே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் எவைகளை பேசணும் அப்படிங்கிறத ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு தான் செய்தியை எடுக்கிறது. ஆண்டவர் எவைகளை வெளிப்படுத்துகிறாரோ அதை தான் பேசுவோம், சுயமாக எதையும் பேசுவது அல்ல. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளை எவைகளை பேச வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது மீண்டுமாக திரும்பி ஆண்டவர் நமக்குள்ளாக எதையோ காரியங்களை உணர்த்த விரும்புகிறார். அநேகர் சிந்திக்கலாம், யாரோ ஒருத்தருக்காக யாருக்காகவோ பாஸ்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படியான வார்த்தைகளை பேசுகிறாரா, இப்படியான வார்த்தைகளை ஏன் பாஸ்டர் பேசிகிட்டு இருக்கிறாரு, யாரோ குறிப்பிட்ட நபர்களுக்காக குறிப்பிட்ட சிலருக்காக ஆண்டவர் ஏன் திரும்ப திரும்ப இந்த மாதிரி வார்த்தையை பாஸ்டர் பேசணும் அப்படின்னு சொல்லி சிலர் சிந்திக்கலாம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், தேவ சமூகத்தில் இருந்து நான் சுயமாய் எதையும் சிந்தித்து இந்த வார்த்தைகளை எடுத்து பேச வேண்டும் என்று பேச வரவில்லை. இந்த காலை வேளையிலே தேவன் எவைகளை உணர்த்தினாரோ உணர்த்தினவைகளை நாங்கள் பேசுகிறோம். தேவன் எவைகளை வெளிப்படுத்தினாரோ வெளிப்படுத்தின காரியங்களை நாங்கள் பேசுகிறோம். யாரையும் குறிப்பிட்ட நபர்களுக்காக ஒட்டுமொத்த சபை மக்களுக்கும் வார்த்தை டெலிவரி ஆகாது. ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுக்காக பேச வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காக எல்லா ஜனங்களுக்கும் இந்த வார்த்தை வராது. தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது அது எல்லாருக்கும் தான், நமக்கும் தான். முதலாவது நமக்கும் மற்ற எல்லா காரியங்களும் குடும்பத்திற்கும் சபைக்கும் ஊழியத்திற்கும் தான் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அப்போ இந்த காலை வேளையில் யாருக்கோ ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. ஆண்டவர் நமக்கு உணர்த்தும்படியாக, மீண்டுமாக உணர்த்தும்படியாக தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வசனத்துக்கு நேராக வருவோம். சங்கீதம் 52:3 நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறார். You love evil more than good and lies more than truth. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. You love evil more than good. நல்ல காரியங்களுக்கு மேலாக தீமையான காரியங்களை அதிகமாய் நீ நேசிக்கிறாய். You love evil more than good and lies more than truth. உண்மையை விரும்புகிறதை காட்டிலும் பொய்யான காரியங்களையே நாம் அதிகமாக தேடி நாடி ஓடி அவைகளை நாம் நம்புகிறோம், விரும்புகிறோம் என்று ஆங்கிலத்தில் அழகாக போட்டிருக்குது. அநேக நேரங்கள் நாம் தவறான காரியங்களுக்கு செவி கொடுத்துட்டு நடந்துட்டுருக்கிறோம். சிம்பிள் திங், உலகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது நமக்கு தெரியாது. உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டவைகள் நமக்கு தெரியாது. நமக்கு தெரியணுன்னா ஒன்று என்னென்னா, நம் வீட்டில் இருக்கிற டெலிவிஷன்ஸ், டிவி, இல்லை நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோன்ஸ், அந்த மொபைல் ஃபோன்ஸில் நம்ம சோஷியல் மீடியாவில் என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அவைகளை நம்ம பார்க்குறோம், அவைகளுக்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை செலுத்துகிறோம். அப்போ அதில் அந்த டிவி சேனல்ஸில், அந்த நியூஸ் சேனல்ஸில் எதை அவர்கள் பேசுகிறார்களோ அவைகளை நாம் கேட்டு இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நடந்துட்டு போகிறோம். கிட்டத்தட்ட மோர் தென் 80 to 85% பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் சேனல்ஸில், மீடியாவில் உண்மை கிடையாது என்று சொல்லப்படுகிறது. அநேக நேரங்கள் உண்மை மறைக்கப்படுகிறது. அநேக நேரங்கள் தவறான காரியங்களை அங்கே சொல்லுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது.
தவறான காரியங்களை சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவைகளை கேட்டு தான் நம்ம ஓடிட்டுருக்கிறோம், நம்புகிறோம், இதுதான் நடந்துகிட்ருக்குதுன்னு நம்புகிறோம். அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், நமக்கு எவைகளை பார்க்கிறோமோ, நாம் எவைகளை கேட்கிறோமோ, நாம் எவைகளுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அவைகளையே நாம் நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இது அதிகமாக என்ன தெரியுமா இருக்கிறது? தவறான போதகம், தவறான வார்த்தைகள், தவறான காரியங்கள், தீமையான காரியங்களுக்கு நாம் செவி கொடுத்து அவைகளை நன்மையாக இருக்கிறது என்று நாம் அறிந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுது, நன்மையை பார்க்கலும் தீமையையும், நன்மையை பார்க்கலும் தீமை தாங்க இந்த உலகத்தில் பெருகி இருக்குது. நீ கொஞ்சம் உலகத்தில் பாருங்கள், நன்மை செய்கிற மனிதர்கள்லாம் குறைஞ்சிட்டாங்க. வசனம் சொல்லுகிறது அல்லவா, கடைசி நாட்களில் மனிதனுடைய அன்பு தணிந்து போகும் என்று. மனுஷனுடைய அன்பெல்லாம் தணிந்து போச்சுங்க. மனிதனுடைய அன்பெல்லாம் தணிந்து போய்விட்டது. ஒருவரை ஒருவர் அன்பு காட்டுகிற இருதயம்லாம் மறந்துருச்சு. தீமையை தான் விரும்புகிறார் ஒழிய நன்மை செய்கிற இருதயம் அநேகருக்கு குறைந்து விட்டது. யதார்த்தத்தை பேசுகிறதை பார்க்கலும் பொய்யையை விரும்புகிறார்கள். யதார்த்தமான உண்மையை பேசுகிறதை காட்டிலும் அநேக பொய்யை தான் பேசுகிறாங்களோ ஒழிய உண்மையை பேசுகிறதே இல்லை. இந்த அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். நான் வாசிக்கிறேன் 1ஆம் வசனத்திலேருந்து பாருங்கள். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? பேசுகிறது பொல்லாப்பான காரியம், செயல்படுகிறது பொல்லாப்பான தீமையான காரியம், ஆனால் அதில் பெருமை. வசனம் சொல்லுது, பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது, அவர் கிருபை என்னாலும் இருக்கிறங்கிறத மறந்துட்டு பெருமை பாராட்டிகிட்டு இருக்கிறியே. அடுத்தது, நீ கேடுகளை செய்ய எத்தனை பண்ணுகிறாய்? கேடு செய்ய எத்தனை பண்ணுகிற? கபடு செய்யும் உன் நாவு தீட்டுப்பட்ட சவரங்கன் கத்தியை போல் இருக்கிறது. எப்படிங்க? கபடு செய்ய உன் நாவு, தீமையான காரியங்களை பேசுகிற என் நாவு எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? பார்பர் ஷாப்பில் இருக்கிற, சலூனில் இருக்கிற சவரன்கண் கத்தியை போல இருக்கிறது. நன்மையை பார்க்கலும் தீமையையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கலும் பொய்யையும் விரும்புகிறாய். கபடுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். நன்மை இல்லை, தீமையான வார்த்தைகளையே நீ விரும்புகிற. நான் சொன்னேன்ல, சுற்றிலும் உலகத்தில் இருக்கிற சுற்றிலும் நம்ம இடத்துல வருகிறது தீமையான வார்த்தைகளுங்க. இந்த தீமையான வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து தான் அநேக நேரம் ஓடிட்டுருக்கிறோம். எது நன்மை தீமை என்று அறியாமல் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன பண்ணுறோம்? தீமையான காரியங்களுக்கு செவி கொடுத்து அவைகள் நன்மையாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கிரியேஷனில் அழகாக உருவாக்கினார். ஆடம் அண்ட் ஈவை உருவாக்கி ஆண்டவர் அந்த தோட்டத்திலே அவர்களை வைத்தார். நல்ல ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம். அவர்களுக்கு அது நன்மை தீமை என்று ஆண்டவர் சொல்லி இருந்தும் அவர்கள் அவைகளை தேடி ஓடினார்கள். நம்ம அநேக நேரம் நன்மையை பார்க்கலும் தீமையையே விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய இருதயம் தீமைக்கு நேராகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய சிந்தை தீமைக்கு நேராகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. யதார்த்தமான காரியங்களை செய்கிறத காட்டிலும், பேசுகிறத காட்டிலும் கபடான காரியங்களையும் பொய்யையும் நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த கால வேளையிலே தேவன் உணர்த்துகிறார், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்க, யதார்த்தமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க, யதார்த்தமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. கபடுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். அடுத்தது, தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்தில் இருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடி உன்னை நிர்மூலமாக்குவார். இப்படிப்பட்ட செயல்களை, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்களே, தேவன் உங்களை என்றென்றைக்கும் இராதபடிக்கு அழித்து போடுவார். அவர் உங்களை பிடித்து உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து உங்களை பிடுங்கி
நீங்கள் ஜீவனுள்ளோ தேசத்தில் இராதபடிக்கு உங்களை தேவன் நிர்மூலமாக்குவார். நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை நகைத்து. நீதிமான்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதர்கள் அதை பார்த்து அதை கண்டு தேவன் எவ்வளவான் பயங்கரமான காரியங்களை செய்கிறார் என்று அறிந்து ஒரு பக்கம் அவங்க நடுங்கிட்டு இந்த தீமையான மனிதனை பார்த்து நகைத்து, இதோ தேவன் தன் பலனாக எண்ணாமல், தேவனை தன் பலனாக எண்ணாமல், அநேக நேரம் தேவனை தம்முடைய பலனாக நாம் எண்ணாமல், தேவன் தான் நமக்கு இருக்கிறாரு, அவர் தான் நமக்கு வழிவாசல்களை நடத்துகிறாரு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் நடந்துக்கணும் அப்படின்னு தெரியாமல் செவி கொடுக்காம, நன்மையான தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, அந்த லோகோஸ் ஆகிய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, தீமையையும் கபடுள்ள பொய்யான காரியங்களுக்கும் செவி கொடுத்து நம்முடைய இருதயத்தை அதற்கு நேராக திருப்பி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறபடினாலே, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். ஹல்லேலூயா. தேவனை தேடாமல், தேவனை சார்ந்து வாழாமல், எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் போகிற வழி செம்மையான வழி என்று அறிந்து அவைகளுக்கு நேராக, தீமைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷன் இவன்தான் என்று அவர்கள் சொல்வார்கள். அடுத்தது, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆனால் நானோ இந்த தீமையான மனிதர்கள் போல அல்ல, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றைக்கு நான் நம்பி இருக்கிறேன். நான் நிற்கிறது, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது, நான் உயிரோடு இருப்பது, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய கிருபை தான் என்று நான் அறிந்து தேவனுக்கு நேராக, நன்மைக்கு நேராக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று நீதிமான் சொல்லுகிறான். அடுத்தது பாருங்க, நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ன அழகான வார்த்தை பார்த்தீங்களா? நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். தேவன் தான் இதை செஞ்சார், தேவன் தான் என்னை காப்பாற்றுகிறாரு, தேவன் தான் என்னை நடத்துகிறாரு. அவர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதே தேவன் தான் தீமை செய்கிற மனிதனை அவனுடைய வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி ஜீவனுள்ளோ தேசத்தில் அவன் இராதபடிக்கு அவனை நிர்மூலமாக்குற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்க, தீமையை விட்டு விலங்குங்க, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்க, யதார்த்தம் பேசுகிறதை பழகிக்கோங்க. பொய்யான காரியங்களையும் கபடான காரியங்களையும் உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க. இன்னும் நம்முடைய இருதயத்தில் கபடான காரியங்களும், பொய்யான காரியங்களும், வஞ்சனையான காரியங்களையும், தீமையான எண்ணங்களையும் நம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டு, பழிவாங்குகிற இருதயத்தை வைத்துக்கொண்டு, பழிவாங்குகிற சிந்தைகள், அவைகளெல்லாம் ஓரங்கட்டுங்க. அவைகளெல்லாம் வேணாம். ஒரு காலத்தில் முன்பு நாம் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம். தேவனை தன் சுய பலனாக கொண்ட மனுஷன், தேவனை தன் பலனாக கொண்ட மனுஷன், ஆண்டவர் தான் என்று நம்பி அவரை ஏற்றுக்கொண்ட மனிதன், அவன் பழைய மனிதன் இல்லை, அவன் புதிய மனிதனாய் மாறிவிட்டான். அவனுடைய இருதயத்தில் இந்த தீமையான எண்ணங்களும், பொய்யான காரியங்களும், கபடான காரியங்களும் ஒருபோது இருக்கக்கூடாது. தேவனுக்கு நேராக தேவனோடு வாழுகிறன்னா நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும், நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும், தீமை செய்கிறவர்களாக இருக்கவே கூடாது. ஒருவரை ஒருவர் தீமை செய்யாதீங்க, நலமானதை பிடிங்க, பொல்லாங்கானதை விட்டு விடுங்கள். வசனம் சொல், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலுமாக பரிசுத்தமாக்குவாராக. ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீங்க,
தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதீங்க. அநேக தீர்க்க தரிசனமான வெளிப்பாடுகளை தேவன் கடந்த நாட்களிலே நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு உணர்த்தினார். அநேக காரியங்களை சபை மக்களுக்கு உணர்த்தினார். அதை ஏற்றுக்கொண்டு வாழுகிற மனிதர்கள் பாக்கியவான்கள். அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயமாய் அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறினதாக இருக்கிறது. இனிமேலும் வர நாட்களிலே அவைகள் நிறைவேறப் போகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மையப்படுதா. இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே தேவனோடு இருக்க வேண்டும், தேவனோடு இருக்க வேண்டும். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 36 சங்கீதம் 4 வசனம் பாருங்க. அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். பொல்லாப்பு செய்கிற மனிதனை வெறுக்கணும். திரும்ப 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 அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் ஆண்டவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறாரு. பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். பொல்லாப்பானதை விட்டு விலகுங்க, நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எப்படிங்க? நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்கான காரியங்களை விட்டு விலகுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நலமானதை பிடித்து கொள்ளணுங்க. இடைவிடாமல் எப்பொழுது ஜெபம் பண்ணணும், நன்மையை நாடணும், தீமையெல்லாம் விட்டு விலகணும், தீமையெல்லாம் விட்டு விலகணும். வசனம் தான் சொல்லுது பாருங்க. அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது 4 வசனத்தில், பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். அநேக நேரம் நம்ம பொல்லாப்பை விட்டு விலகாமல் வெறுக்காமல் இருக்கிறனால தான் நல்லதல்லாத வழியிலே நிலைத்து நம்ம எந்த நல்ல வழியில் நிற்கணும் அப்படிங்கிற தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்துறாரு. நல்லதல்லாத மனிதர்களிடத்தில் நம்ம இருக்கக்கூடாது. பொல்லாப்பை செய்கிற மனிதரை நாம் வெறுக்க வேண்டும். அதனால தான் சங்கீதம் 1:1 நமக்கு எல்லாம் மனப்பாடமாக தெரிகிற சங்கீதம் 1:1 முதல் வசனத்திலே முதல் வார்த்தை தொடங்கும்போது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை தொடங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கீதம் 1:1 முதல் வார்த்தையே ஆசீர்வாதமான வார்த்தை இல்லை. அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, எச்சரிப்பின் வார்த்தை. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். ஆண்டவர் அநேக நேரம் நமக்கு உணர்த்தியும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடமாமல் அப்படின்னாலும் தீமையான மனிதர்களிடத்தில் தான் நடந்துட்டுருக்கிறோம். நன்மையை செய்கிற மனிதர்கிட்ட விட்டுட்டு விலகி தீமை செய்கிற மனிதரோடு ஒட்டிக்கிறோம். தீமையான காரியங்களை வெறுக்காதிருக்கிறான். வசனம் சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாதான், நில்லாமலும், பரிகாசக்காரும் உட்கார இடத்தில் உட்காராமலும். எப்படிங்க? கிளியராக ஆண்டவர் சொல்கிறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கவே கூடாது. ஆனால் நம்ம எல்லா விதமான துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்டு தான் நடந்துட்டுருக்குறோம். அந்த வழியிலேயே போகக்கூடாதான். அடுத்தது பாருங்கள், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், நிற்கக்கூட கூடாது. ஒரு திருடன் ஏதோ ஒரு காரியத்தை திருடி விட்டான்னு வைங்க. அவன் தான் திருடிட்டான். நம்ம பக்கத்தில் நின்றுட்டுருக்கோன்னு வைங்க, நம்மளையும் சேர்த்தி பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிட்டு போய், இவன் எப்படி திருடினான்னு சொல்லு, உனக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குதா? நீ தானே பக்கத்தில் நின்றுருந்த, அவன் திருடினதை நீ பார்த்தியா? நீ அவனுக்கு கூட்டாளியா? உனக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இப்படிலாம் கேட்பாங்க, இப்படிலாம் கேட்பாங்க. விசாரணை செய்கிறது. அப்போ சும்மா நின்றுட்டு இருந்தால் கூட எங்கே நிற்கிறோம், எந்த நிலையில் நிற்கிறோம்? நன்மையான நிலையில் நிற்கிறோமா, இல்லை தீமையான நிலையில் நிற்கிறோமா? யதார்த்தமான காரியங்களை பேசுகிற நிலையில் நிற்கிறோமா, இல்லை தீமையான பொய்யான கபடான காரியங்களை பேசுகிறவரோடு நமக்கு சம்பந்தம் இருக்குதா? அல்லேலூயா. இந்த கால வேளையிலே மீண்டும் ஒரு விஷயமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். இந்த வெள்ளிக்கிழமை கால வேளையிலே தேவன் அன்பாக பேசுகிறார். தேவன் எச்சரித்து பேசுகிறார். தேவன்
கடினமாய் பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை அக்கினியாக கோபமாக வெளிப்படுகிறது. எல்லா விதமான பரிமாணங்களிலும் வெளிப்படுகிறது. எல்லாவற்றையும் நாம் கேட்டு நாம் இன்றும் இன்னும் அதே வழியில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை டிஃப்ரென்ஷியேட்டாக வெளியே வருது. ஆனாலும் நம்முடைய காதுகளை நாம் இன்னும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செவி சாய்க்காமல் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். பாவிகளுடைய வழியில் நில்லாத, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத. ஆண்டவரே சொல்கிறார் பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் தாயா பாக்கியவான்னு. கர்த்தரோடு இருக்கிற மனுஷன் இடத்துல நீங்கள் அமர்ந்துருங்க, அவன்தான் பாக்கியவான். அந்த பாக்கியவானோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் பாக்கியவானாக இருப்பீங்க. நல்ல பாக்கியவானாக இருக்கிற சகோதர இடத்துல நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வைங்க, அதுதான் பாக்கியம். நன்மையான இடத்துல பேசி பாருங்கள், நன்மை தான் வரும். தீமையான காரியங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. தீமை பேசுகிற இடத்துல நீங்கள் சம்மதம் வச்சுக்கிட்டிங்கன்னா நன்மையை காட்டிலும் அநேக தீமை தான் வெளிப்படும். நன்மையை காட்டிலும் தீமையை விரும்புகிறவளாய் இருக்கக்கூடாது. தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எப்படிங்க? தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? சிநேகிதன் என்றால் யார்? ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் அவனவன் தன் தன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற சிநேகிதனோட ஃப்ரெண்டுக்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு வேதமே சொல்லுகிறது. எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் போகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான். நல்லா கவனிச்சிங்களா? நல்லா கவனிச்சிங்களா? எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். ஏங்க இந்த வார்த்தையை ஆண்டவர் வெளிப்படுத்தணும்? ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கணும்? ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம், எங்களுடைய ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம அநேக நேரம் ஓடிட்டுருக்குறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் சகோதரனையும் நம்பாத. எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூட்டி திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கடுத்தவனை எய்கிறார்கள். புரியுதா? தமக்கடுத்தவனை ஏவி விடுறான். நான் நல்லா இல்லை, அதனால் பக்கத்தில் இருக்கிறவனு கெடுக்கணும், இவனை ஏவி விட்டு தீமையை செய்ய ஏவி விடுகிறான். தமக்கு அடுத்தவனை ஏவி விடுகிறான். நான் நாசமாக போயிட்டேன், இவன் நல்லா இருக்கக்கூடாது, கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கக்கூடாது, கூட இருக்கிறவங்க ரிலேஷன்ஸ் நல்லா இருக்கக்கூடாது, நல்லா வாழக்கூடாது, ஏவி விடுகிறான். பார்த்தீங்களா? அப்படியா இப்படியான்னு தவறான தீமையான பொய்யான கபடான காரியங்களை ஏவி விட்டு அவங்களையும் தீமையான வழியில் நடத்துகிறான். அடுத்த வசனம் பாருங்கள், அடுத்த லைனில் அழகாக போட்டிருக்குது, பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். எப்படிங்க? பொய் பேசுறதுக்கு பழக்கிறானுங்களா? என்ன ஒரு காரியம் பாருங்க. எதுக்கெல்லாம் பழகுறாங்க பார்த்தீங்களா? பொய் பேசுறதுக்கு பழகுறாங்களா? அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். ஆஹா, வேறு சிந்தி நான் உழைச்சதுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே தீமை செய்கிறதுக்கு அக்கிரமம் செய்ய உழைக்கிறானா. பிளான் பண்ணி யாரை எப்படி கவுத்தலாங்கன்னு ஸ்கெட்சு போட்டு அதுக்காகவே தனியாக உழைக்கிறாங்கயா. அது ஒரு தனி டீமே இருக்குது. அக்கிரமம் செய்கிறதுக்கு பிளான் பண்ணுற ஒரு டீம் இருக்குது. நல்ல க்ளீனாக பிளான் பண்ணி நம்ம செய்கிறது தீமையான காரியங்களும் கண்டுபிடிக்காத அளவுக்கு பிளான் பண்ணி அழகாக ஏவி விட்டு
நன்மை அல்ல தீமையே செய்வதற்கு அவர்களை ஏவி விட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நாவை பழக்குகிறார்கள். பொய் பேசுறதுக்கெல்லாம் பழக்கிக்கிட்டு இருக்கிறான். அடுத்தது அக்கிரமம் செய்ய இரவும் பகலும் உழைச்சி கொண்டு இருக்கிறான். பிளான் பண்ணி திட்டம் போட்டு யாரை கவுக்கலாம். அதான் வசனம் சொல்லுது தெரியுமா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உணர்வுள்ளவர்களாக இருந்தால் செவி கொடுக்க, தீமையான காரியங்களுக்கு செவி கொடுக்க மாட்டோம். இன்னொரு வசனமும் இருக்குது, இந்த வார்த்தைக்கு கரெக்டாக இருக்கும். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா. இரவும் பகலும் யாரை கவுக்கலான்னு அவன் பிளான் பண்ணி உழைத்து கொண்டே இருக்கிறான். இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு எல்லாமே. அவருடைய வார்த்தை தான் நன்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகம் அநேக தீமையை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறது இல்லையே, நன்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லை. நம்முடைய ரிலேஷன்ஷிப், நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப், அநேக காரியங்கள் நமக்கு நன்மையை கற்றுக் கொடுக்கறதில்ல, தீமையை கற்றுக் கொடுக்கறது. இந்த உலகம் நமக்கு தீமையான காரியங்களை கற்றுக் கொடுக்கறதுங்க. ஆனால் வேதம் மட்டுமே நமக்கு நன்மையை கற்றுக் கொடுக்கிறது. தீமை இன்னதென்று அறிய வேண்டும், தீமை இன்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து அவைகளுக்கு செவி கொடுக்காமல் நாம் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இந்த வேதத்தை நாம் கவனிக்காமல், இந்த வேதத்தினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், இந்த வார்த்தைக்கு நாம் கவனம் செலுத்தாமல், இந்த நன்மையான வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்காமல், வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் எனக்கு நினைப்பு விட்டுறார், உணர்த்துறார். இப்போ நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையும் நிழலும் இல்லையாங்க. நல்லா கவனிங்க, நன்மையான எந்த ஈவும் எங்கேருந்து வருகிறது? நல்ல நன்மையான கிஃப்ட் எங்கேருந்து வருகிறது? பரலோகத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அப்போ நன்மையானவைகள் யார்கிட்ட வருது? பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அப்போ தீமையான காரியங்கள் எங்கேருந்து வருகிறது? பிசாசினிடத்திலிருந்து வருகிறது என்று நமக்கு நன்றாக தெரியும். கடந்த சில வாரங்கள் முன்பதாக கூட ஆண்டவர் ஓய்வு நாள் நம்மோடு பேசினார். தீமை செய்கிற மனிதர்கள்னாவே நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். தீமையான இருதயம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்குதுனாவே அவன் பிசாசினாலே அகப்பட்டு இருக்கிற மனிதன் என்று அர்த்தம். நன்மையான எந்த ஈவும் எங்கிருந்து வருகிறது? பரலோகத்திலிருந்து வருகிறது. அப்போ ஆப்போசிட் அப்படியே பார்த்தா தீமையாய்கள் காரியங்கள் எங்கேருந்து வருகிறது? தீமையான காரியங்கள் பிசாசின் இடத்துலேருந்து வருகிறது. அப்போ இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை தான், நன்மையை விரும்புங்க, தீமையை விட்டு விலகுங்க. யதார்த்தமான காரியத்தை பேசுங்க, பொய்ய கபடு எல்லாத்தையும் விட்டு விலகுங்க. உங்கள் சிநேகிதர்கள் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் சகோதரர்கள் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர்களை எப்படிப்பட்டவர்கள் என்று நம்பி அறிந்து கொண்டு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இவர்கள் மேலே நம்பிக்கை வைக்கலாமா வேணாமா, இவர்களை நம்பலாமா வேணாமா அப்படின்னு அறிந்து ஆராய்ந்து அவர்களுடைய ஆவி ஸ்பிரிட் எப்படிப்பட்டது, தேவனோடு இருக்கிறதா, தேவனுக்கு நேராக செவி கொடுக்குற ஸ்பிரிட் இருதயமா, இல்லை உலக பிரகாரமான காரியத்துக்கு செவி கொடுக்குற இருதயமா அப்படின்லாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க. இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு பேசின வார்த்தை தான், உங்கள் சகோதரனை நம்பாதிருங்கள் வசனம் சொல்லுது. சகோதரன் தந்திரமான காரியங்களை செய்வான், சிநேகிதன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். கண்ணில் போட்டு ஜெபம். பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த அருமையான வெள்ளிக்கிழமை காலவேளை ஆண்டவரே, மீண்டுமாக தேவன் எங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே, அப்படி வார்த்தையின் மூலமாக உணர்த்தி கொண்டு இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. நன்மையை நாங்கள் செய்கிறவர்களாய் ஆண்டவரே, தீமையை, பொய்யான காரியங்கள், கபடான காரியங்கள் எல்லாம் விட்டு விலகி நன்மையை செய்கிறவர்களாய் நாங்கள் வாழ தேவன் கிருபை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தில் தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து நீரே பொறுப்படுத்த நடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், 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 ஆமென்.